ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைக்கறி குழம்பும் மூளை வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆட்டு தலைக்கறி அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும். அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம். அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை 1-2 அரைச்சும் போடலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே வெங்காயத்தை கட் பண்ணி போடணுனாலும் போடலாம். நான் எப்போவுமே 1-2 அரைச்சி தான் போடுவேன். அது கூடவே தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கணும், குழம்புக்கு தேவையான அளவு. அது கூடவே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறணும். அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சு வரப்ப 1-2 அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிறணும். வெங்காயத்தை அரைச்சி சேர்த்து வதக்கும் போது அதில் லைட்டாக தண்ணி விடும். அந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கிறணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறணும். அது சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி அதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கணும். எப்போவுமே வெங்காயம், தக்காளி இல்லைன்னா மசாலாலாம் சேர்த்து வதக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் விட்டு நம்ம வதக்கணும். அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் அடுத்தடுத்து சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் வெங்காயம், தக்காளி லைட்டாக வதங்கினதுமே அடுத்தடுத்த பொருளாக சேர்த்துருவாங்க. அப்படி சேர்க்காம வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. அதுக்கிடையிலேயே நான் குக்கரில் கறி வேக வச்சுருந்தேன், அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு அப்படின்றனால இப்போ அது கூட நான் கறியும் சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி. இப்போ மூளை பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ஒரே ஒரு மூளை அப்படின்றனால நான் ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிடணும். நான் இதுக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மூளையை அது கூட சேர்த்துருக்கேன். மூளையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணியும் நம்ம போட்டுக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாகவும் போட்டுக்கிடலாம். அப்படி சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதுக்கு மூளையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் தேவைப்பட்டால் இது கூட பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்துக்கிடலாம். நான் இதுவே காரமாக இருக்கும் அப்படின்றனால நான் பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்கலை. மூளையை நல்லா இந்த அளவுக்கு பிரட்டி விடணும். பிரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா மூளை ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டினதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிடலாம். இப்போ மூளை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மூளை மிளகு வறுவல் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தலைக்கறி குழம்பும் ரெடி, மிளகு மூளை வறுவலும் ரெடி. எப்போவுமே ஆட்டு தலைக்கறி குழம்பு, அப்புறம் ஆட்டு கால் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது கெட்டியாக வைக்காமல், கிரேவி மாதிரி வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த தலைக்கறி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நான்வெஜ் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.